நியூஸ் தமிழ் கழுகு. ஈரோட்ல நடந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் நிகழ்ச்சியில பாகுபாடு காட்டப்பட்டிருக்கு. சமூக நீதி பேசுற திமுகலயே பாகுபாடான்னு டென்ஷன் ஆயிருக்காங்க மாண்புமிகு தரப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில நலத்திட்ட உதவிகளை வழங்குற சிறப்பு முகாம் நடந்துச்சு. இதுல சுமார் 150 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் 2 பேரும் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் மதிவேந்தன் கலந்துகிட்ட நிலையில சில முக்கிய நிர்வாகிகள் நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காங்க. மதிவேந்தன் இந்த விவகாரத்தை அமைச்சர் முத்துசாமி கிட்ட கொண்டு போக அவர் கோவப்பட்டு நிர்வாகிகளை உடனடியா நிகழ்ச்சியில கலந்துக்க வர சொல்லியிருக்காரு. சமூக நீதி பேசுற திமுகவுல இந்த மாதிரி பாகுபாடு காட்டுறதும் சமூக ரீதியா ஒரு அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறது சரியா அப்படின்னும் இதை என்ன சொன்னாலும் பொறுத்துக்க முடியலன்னு புலம்பி இருக்கிறாங்க அமைச்சர் மதிவேந்தன் ஆதரவாளர்கள். கொஞ்ச நாளா எடாம இருந்த அதிகார மோதல் இப்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிருக்கான். தாவேக்க மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தின கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பூத் கமிட்டி நிர்வாகிகளோட பட்டியலை எடுத்துக்கிட்டு ஆலோசனை கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தரப்ப டென்ஷன் ஆக்கி இருக்கான். காரணம், தாவேக்கவளை இணையும் போதே தேர்தல் தொடர்பான எல்லா வேலைகளையும் ஆதவ் தரப்பு தான் பாத்துக்குவாங்கன்னு கிளியரா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பூத் கமிட்டி மாதிரி தேர்தலுக்கு நேரடி தொடர்புள்ள விஷயங்கள்ல ஆதவ் ஆர்வம் காட்டி வர்றாரு. அதுக்காகத்தான் பயிலரங்கம் போன்ற விஷயங்களை செஞ்சுட்டு வர்ற நிலையில புசி ஆனந்தோட இந்த அணுகுமுறை அவரை டென்ஷன் ஆக்கி இருக்கு. முதலாம் ஆண்டு விழாவிலேயே புசி ஆனந்த் கூட கோபப்பட்டு ஆதவ் வெளியேறின நிலையில விஜய் தலையிட்டு பிரச்சனையை முடிச்சு வச்சாரு. இந்த முறையும் 2 தரப்புக்கு நடுவுல பிரச்சனை பெருசாகி இருக்கான். 2 தரப்புமே விஜய் காதுக்கு விஷயத்தை கொண்டு போக இருக்காங்களாம். ரெய்டு நம்ம பக்கம் திரும்பிடுமோன்னு டாஸ்மாக்ல பணிபுரிஞ்ச முன்னாள் அதிகாரிகளும் நடுக்கத்துல இருக்காங்களாம். டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகளை அமலாக்கத்துறை குறிவச்சு கண்டுபிடிச்சிட்டு வர்ற நிலையில சென்னையை சேர்ந்த முக்கிய அதிகாரி பெயர் விசாரணை வளையத்துல வருதுன்னு சொல்லப்பட்ட நிலையில அவருக்கு கீழே பணிபுரிகிற அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள்னு பலரும் இப்ப விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்காங்களாம். இவங்களை பிடிச்சா முக்கிய புள்ளிகளை ஈஸியா நெருங்க முடியும்னு திட்டமிடுதான் அமலாக்கத்துறை. அதோட வருமான வரித்துறையும் இதுல இணைஞ்சி இந்த அதிகாரிகளை சீக்கிரமே நெருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. சீக்கிரமே தேர்தலுக்கு முன்னாடி டாஸ்மாக் விவகாரத்துல ஒரு முக்கிய புள்ளிக்கு செக் வைக்கப்படலாம்னு சொல்லப்படுது. நியூஸ் தமிழ் கழுகு.